வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். இந்த 2026ஆம் ஆண்டு திருமணத்திற்குண்டான லக்னம் எதெல்லாம்னு சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. இப்போ வரக்கூடிய 2026ஆம் ஆண்டில் இந்த லக்னங்களுக்கு திருமண தாமதம், திருமணத்துக்கு பார்த்துன்னு இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த கிரக அமைப்பு கொடுக்குமானா நல்லாவே கொடுக்கும்னு சொல்லலாம். இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்தது, திருமணத்துக்கு பார்த்துட்டே இருந்தாங்க. இவங்களுக்கு காதல் திருமணத்திற்குண்டான வாய்ப்பு இருந்தும் கல்யாணம் நடக்கலைன்னு யார் சொல்கிறீங்களோ தற்போது உங்களுக்கு காதல் திருமணத்திற்குண்டான வாய்ப்புங்கிறது நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். விரைவில் திருமணம்னு சொல்லுவோம். ஒரு திடீர் திருமணம், 40 வயசு ஆயிடுச்சு, 35 வயசுக்கு மேலே ஆச்சு, நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம், பொண்ணு அமையலை, வரன் அமையலை அப்படின்னு யார் சொல்கிறீங்களோ உங்களுக்கு இந்த 26ஆம் ஆண்டு அப்படிங்கிறது திருமணம் நடக்கிறதுக்குண்டான யோகம் அருமையாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். ரிஷப லக்னம், ரிஷப லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணத்தில் பிரச்சனை இருக்குமானா கொஞ்சம் அழுத்தம் போராட்டங்கிறது இருக்கும். இவங்களுக்கு விருப்பப்பட்ட திருமணத்திற்குண்டான காலங்கிறது சொல்லலாம். காதல் திருமணத்திற்குண்டான அமைப்பு ரிஷப லக்னத்திற்கு இருக்கும். இல்லைனா தெரிந்த உறவுகள் மூலமாக திருமணத்திற்குண்டான அமைப்புங்கிறது இந்த 26ஆம் ஆண்டு கொடுக்கறது. ஆணாக இருந்துன்னு உதாரணமாக வச்சுட்டோன்னா இந்த பெண்ணுக்கு வரக்கூடிய மனைவிங்கிறது இந்த ஆணை விட ஒரு 6 மாதமோ 1 வயது மூத்த அமைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் கூட பாருங்கள் சீக்கிரமாகவே அமையும்ங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. மிதுன லக்னமாக இருக்குது, சடன் மேரேஜுங்கிறது நடக்கும், திருமணத்திற்குண்டான அமைப்புங்கிறது இருக்கும், திடீர் யோகத்தைங்கிறது கொடுக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் குடும்பங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் நல்லாவே இருக்கும், சீக்கிரமாகவே நடக்கும்னு சொல்லலாம். அதுவும் காதல் திருமணத்திற்குண்டான அமைப்பு இருக்குமா அப்படின்னா காதல் திருமணத்திற்கு இல்லை, மனதுக்கு பிடித்த திருமணத்திற்குண்டான அமைப்பு இங்கே இருக்கும். மனமொத்த திருமணம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தன்மைங்கிறது இங்கே கொடுக்குது, நல்லாவே இருக்குது. கடக லக்னம் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். திருமணத்திற்குண்டான அமைப்பு திடீர் திருமண யோகமாகவும் அங்கே நடக்கும். வெளிநாட்டு வரன் வரக்கூடிய ஒரு யோகமாகவும் இருக்கும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புங்கிறது நிறையவே இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த அக்ஷய லக்னம் கடக லக்னமாக யாருக்கு சொல்கிறதோ, சிம்ம லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைக்கான திருமணம்னு சொல்லலாம். அதே மாதிரி மருத்துவம் சம்பந்தப்பட்ட வரனாக இருந்ததுன்னா விரைவில் திருமணங்கிறது நடக்கும். இல்லைங்க நாங்கள் வெளிநாட்டில் தான் பையனை பார்க்குறோம், கண்டிப்பாக இருக்குது மேரேஜ் அப்படிங்கிறது சொல்லலாம். கன்னியா லக்னம் கடந்த 2 வருஷமாகவே நான் பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு அக்ஷய லக்னம்ங்கிறது கன்னியா லக்னமாக இருக்குது. ஆனால் இந்த வருஷமாட்டி திருமணம் நடக்குமானா இப்போ நடக்கும். கடந்த 2.5 வருட காலங்கள் தாமதமாகவும் ஏதோ ஒரு விதத்தில் தடையாகவும் இருந்த திருமண வாழ்க்கைங்கிறது தற்போது அவங்களுக்கு அனுகூலமாகக்கூடிய ஒரு நிலைங்கிறது இருக்குது, நல்லா இருக்கும்னு சொல்லலாம். சரி, துலா லக்னம் எனக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா துலா லக்னத்துக்கு நல்லாயிருக்கும், திடீர் திருமண யோகத்தை கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி எனக்கு ஒரு வரனை தெரியும், அவங்களே திருமணம் பண்ணிக்கலாமா அந்த அமைப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு ஒரு தடவை பார்த்துக்கணுங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். விருச்சிக லக்னத்துக்கு எப்படி இருக்கும்? விருச்சிக லக்னத்துக்கு ஜாதகர் மட்டுமே பிரச்சனை. அதே மாதிரி எதிர்பார்த்த வரன்கிறது இங்கே இருக்காது. ஆனால் 2 பேருடைய வாழ்க்கை நல்லா இருக்குமானா கொஞ்சம் கரட முரடான வாழ்க்கையாக அமையும், ஆனால் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். திருமணத்திற்குண்டான யோகம் இருக்கும், ஒரு பிரச்சனையுடன் தான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. சரிங்க, தனுசு லக்னம் எனக்கு எப்படி இருக்கும்? வெளிநாட்டில் இருக்கிறீங்களா? ரொம்ப நாளாக ஆயிடுச்சு, பார்த்துட்டே இருக்கோம், எதுவுமே வரலை. தற்போது வெளிநாட்டிற்குண்டான அமைப்புங்கிறது இருக்குது. அதே இடத்துல இந்த வரன் அமையக்கூடிய யோகம்ங்கிறது இருக்குது, தாராளமாக பார்க்கலாம். எனக்கு மகர லக்னம், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? வெளியூரில் தேடுங்க, உள்ளூரில் தேடாதீங்க. உள்ளூர்லேயே வரனை நிறைய தேடின்னு இருப்பாங்க. வெளியிடங்கள் சம்மந்தப்பட்டது தகவல் தொடர்பு மூலமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரன் அமையும் அப்படிங்கிறது இந்த அக்ஷய லக்னம் மகர லக்னம் போகிறவங்களுக்கு இருக்குது, அமைப்பு இருக்குது, பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்க, எனக்கு கும்ப லக்னமாக இருக்குது. எனக்கு எப்படி இருக்கோ வரன்னு கேட்டிங்கன்னா கும்ப லக்னத்திற்கு காதல் திருமணத்திற்குண்டான அமைப்புங்கிறது இருக்குது. அதேமாதிரி செகண்ட் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு இந்த கும்ப லக்னம் கடக லக்னம் போகிறவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாகவே அமையக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இங்கே கொடுக்கும், நல்லாவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்க, எனக்கு மீன லக்னம் எனக்கு எப்படி இருக்கும்? மீன லக்னத்திற்கு நல்லா இருக்குது, திருமணத்திற்கான அமைப்பு, வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையே வரன் அப்படிங்கிறது இங்கே குறிகாட்டுது. தேடி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம எங்கெல்லாமோ கேட்போம், ஆனால் கூட ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட இந்த திருமணத்திற்கு பார்க்குறாங்க, ஏதாட்டி வரன் இருந்ததுன்னா சொல்லுங்கன்னு இதற்கு மேலே உள்ள பெரியவங்கள்ட்ட சொன்னாலே இவங்களுக்கு அவங்களுடைய
ஆசீர்வாதத்துடன் அனுகிரகத்துடன் நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். பேசி பார்த்தால் கண்டிப்பாக அமையும் அப்படிங்கிறது உண்மை. இந்த 2026ஆம் ஆண்டு இந்த லக்னக்காரங்களுக்கு, சில லக்னக்காரங்களுக்கு காதல் திருமணமாகவும், சில லக்னக்காரங்களுக்கு இந்த பெற்றோர்கள் நடத்தி வைக்க திருமண அமைப்பு அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அவர்கள் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு முடிவு செய்வதுங்கிறது சிறப்பு. நன்றி.